எல்லாருக்கும் வணக்கம். சிக்கனமான சுயமரியாதை திருமணம், சந்தோஷமான திருமணம். மாப்பிள்ளை எங்க கூட இருக்கு, பொண்ணு எங்களோட எங்கள் குடும்பத்தில் இப்போ சேர்ந்துருக்காங்க. காயத்ரி, சந்தோஷ் காயத்ரி. ஒரு ஏதோ பெரியார் வழியில் இவ்வளவு சிக்கனமான ஒரு திருமணம் என் வாழ்க்கையில் இப்போ தான் நடத்தி வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சுயமரியாதை திருமணத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே தாங்கள் எப்படி திருமணத்துக்கு பின்ன நடந்துக்குவோம் அப்படிங்கிறத உறுதிமொழியாக நமக்கு முன்னாடி பேசினாங்க. உண்மையிலேயே அது சந்தோஷமாக இருக்குது. நான் என்னென்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் மேடையில் செல்ஃபோனும் கைமா இருக்காங்களே, என்னடா செல்ஃபோனு இவங்களை பிரித்தாலும் செல்ஃபோனை பிரிக்க முடியாது போலேன்னு நினச்சி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அது உறுதிமொழி அதில் இருந்தது. ரொம்ப பெருசாக இவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் படத்தை பார்த்தேன், ப்ரீ வெட்டிங் படத்தை பார்த்தோம். இவங்களுக்கு இனிமேல் அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ரெண்டு கருத்து மாத்திரம் சொல்லுவோம். ஏன்னா என் தம்பி நடத்தி வச்ச இதை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற தாஸ் அவர் முதலே ஒரு குரலை சொல்லி ஆரம்பித்தார். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு. ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும். சந்தோஷமான படத்தை பார்த்தோம். இது வாழ்க்கை பூரா அப்படியே தொடரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் சரி, அவங்களுடைய ஆசீர்வாதமும் சரி. நான் ஒரு திருமணத்துக்கு போனேன். ஒரு பெரிய நூல்கண்டு வச்சிருந்தார். அவர் எதுக்கு நூல்கண்டுன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இதை மாப்பிள்ளை கையில் கொடுத்து இதை அத்தர முடியுமான்னு நான் கேட்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நூல் ரொம்ப சின்னதாக இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. எங்கள் மாப்பிள்ளை அவர் பயங்கரமான ஆள், ஈஸியாக அத்துடுவார் அப்படின்னு. இல்லை நான் என்னை விடுங்க, நான் பார்க்குறேன்னு மேடைக்கு போனார். மேடையில் ஒரு முனையை மணமக்கள்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீங்கள் அத்துருங்க, உங்களுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னாரு. மாப்பிள்ளையும் பொண்ணும் சின்ன நூல் தானே அத்துருவோம் அப்படின்னு அவங்க ஸ்டைலாக வாங்கிட்டாங்க. அவங்க அத்துறதுக்கு முற்படும் போது ஒரு கையில் தான் அத்துறணும், அதாவது ஒரு கையில் தான் அத்துறணும்னு அவர் கண்டிஷன் போடுறாரு. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க அத்துறாமல் இருக்கிறதுக்கு அந்த நூல்கண்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. அது பெரிய நூல்கண்டு, இவங்களும் கிட்டக்க போய் அத்துறணும்னு பார்க்குறாங்க, அந்த நூல்கண்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க ஒரு கட்டத்தில் கலைச்சிடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும், வாங்க தாத்தா, நீங்கள் என்ன நூலை விட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் எப்படி அதை அத்துற முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார், ஒரு சின்ன நூல் தானே, நீங்கள் முதல்ல பார்க்கும்போது சின்ன நூல் தான் அத்துறலான்னு நினச்சிங்க, நான் விட்டு கொடுக்கறதுனால அதை உங்களால் அத்துற முடியல. இதுதான் வாழ்க்கை. எது ஒன்றும் விட்டு கொடுத்துட்டா போதும், வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த நூல்கண்டில் அந்த பெரியவர் சொன்ன கதை. இதுதான் மணமக்களுக்கு. ரெண்டு பேருமே படித்தவங்க, ரெண்டு பேருமே நல்ல வேலையில் இருக்கிறவங்க, விட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிறதான் எங்கள் நக்கீரன் குழுவின் சார்பாக
மணமக்களுக்கு ஒரு சின்ன கருத்தை மாத்திரம் சொல்லிட்டு இந்த இனிய விழாவை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மணமக்களின் பெற்றோர்கள், வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்கும் நக்கீரன் சார்பாக, நக்கீர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.